இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. புத்துணர்ச்சி பெறும் ஈப்போ லிட்டில் இந்தியா. தீபாவளிக்கு இன்னும் 2 தினங்களே உள்ள வேளையில் பேராக் ஈப்போ லிட்டில் இந்தியாவில் வாடிக்கையாளர்கள் பொருட்களை வாங்க தொடங்கியுள்ளனர். கடந்த சில நாட்களாக இங்கு மந்த நிலையில் காணப்பட்ட வியாபாரம் வாடிக்கையாளர்களின் வருகையால் மீண்டும் புத்துணர்ச்சி பெறும் என்று வியாபாரிகள் சிலர் நம்பிக்கை தெரிவித்தனர். சுற்று வட்டாரம் எல்லா இடங்களிலும் சந்தை நடத்தப்படுகிறது, ஆனால் இங்கு வருகிறவர்கள் பார்த்துவிட்டு திரும்ப செல்கிறார்கள் என்று சுமதி சந்தனன் தெரிவித்தார். வாடிக்கையாளர்கள் சிலரும் அங்குள்ள சூழ்நிலை குறித்து கருத்துரைத்தனர். நேற்று மழைக்காலமான சூழ்நிலையில் வியாபாரம் மந்தமாக இருந்தாலும் விலைவாசி உயர்ந்திருந்தாலும் தமிழ் மக்கள் வந்து ஆதரிக்க வேண்டும் என்று சுகுமாரன் கருப்பையா பிள்ளை கூறினார். இவ்வாண்டு தீபாவளியை ஒட்டி ஈப்போ லிட்டில் இந்தியாவில் 40க்கும் மேற்பட்ட குறு சிறு வணிகர்கள் தற்காலிக கடைகளை அமைத்துள்ளனர். வங்காளதேசத்தை சீரமைக்கும் வரைபடம். வங்காளதேசத்தை சீரமைக்கும் பொருட்டு தயாரிக்கப்பட்ட ஜூலை சார்ட்டர் எனும் அரசியல் சீர்திருத்த வரைபடத்தை அந்நாட்டின் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் ஆதரித்துள்ளன. இந்த சீர்திருத்த வரைபட திட்டம் அந்நாட்டின் அரசியல் மற்றும் நிறுவனங்களை மறுவடிவமைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. வெள்ளிக்கிழமை டாக்காவில் நடைபெற்ற வரைபட திட்டத்தில் கையெழுத்திடும் விழாவில் அந்நாட்டின் பெரும்பாலான கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இருப்பினும் கடந்த ஆண்டு மாணவர்கள் தலைமையிலான போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்த 4 இடதுசாரி சார்பு கொண்ட கட்சிகள் இதில் கலந்து கொள்ளவில்லை. வரைபட திட்டத்தில் இடம்பெற்றுள்ள உறுதிமொழிகளை செயல்படுத்துவதற்கான சட்ட கட்டமைப்புகளுக்கு உத்தரவாதம் இல்லாததால் இவ்விழாவை புறக்கணிப்பதாக அக்கட்சிகள் விளக்கம் அளித்திருக்கின்றன. நாட்டின் அரசியல் ஒழுங்கை மீட்டெடுப்பதற்கும் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் திட்டமிடப்பட்டிருக்கும் பொது தேர்தலுக்கு தயாராகுவதற்கும் இத்திட்டம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று இடைக்கால பிரதமர் முகமது யூனுஸ் தெரிவித்திருக்கிறார். கடந்த ஆண்டு மாணவர்கள் தலைமையிலான போராட்டத்திற்கு பிறகு அந்நாட்டில் தற்போது இடைக்கால அரசாங்கம் ஆட்சி செய்து வருகிறது. கேமரன் மலை இந்தியர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினரின் தீபாவளி அன்பளிப்பு. பஹாங் கேமரன் மலையில் வசிக்கும் சில இந்திய குடும்பங்களுக்கு தானா ராத்தா சட்டமன்ற உறுப்பினர் ஹோ சிங் யாங் தீபாவளி அன்பளிப்புகளை வழங்கினார். அடிப்படை உணவுப் பொருட்கள் கொண்ட அந்த அன்பளிப்புகள் தேவைப்படும் குடும்பங்களின் நிதி சுமையை குறைக்க உதவும் என்று ஹோ சிங் யாங் கூறினார். மேலும் கேமரன் மலையில் உள்ள 8 தமிழ் பள்ளிகளுக்கு அவர் 13,000 ரிங்கெட் கல்வி உதவி நிதி வழங்கினார். ஈப்போ அரசு சிகிச்சையகத்தில் தீபாவளி கொண்டாட்டம். பேராக் ஈப்போவில் உள்ள ஜார்ஜ் டவுன் அரசாங்க சிகிச்சையகத்தில் பணியாற்றும் இந்து பணியாளர்கள் மற்ற இன ஊழியர்களுடன் இணைந்து தீபாவளி திருநாளை கொண்டாடி மகிழ்ந்தனர். சிறந்த முறையில் தங்களின் கைகளில் மருதாணி இட்டுக் கொண்ட மருத்துவர்கள் மற்றும் தாதியர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. எல்லோரின் ஒற்றுமையையும் காக்கவும் நமது கலாச்சாரத்தை பிறருக்கு அறிமுகப்படுத்தவும் இந்த போட்டியை நடத்தினோம். இது சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் முடிந்தது என்று ராஜேஸ்வரி லோகநாதன் தெரிவித்தார். மேலும் போன வருடம் நாங்கள் கோல போட்டியை நடத்தினோம். இந்த வருடம் மருதாணி போட்டியை ஏற்பாடு செய்தோம். பல இன மக்களை ஒன்றிணைத்து அவர்களின் திறமைகளை வெளிப்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கம் என்று புவனேஸ்வரி ராஜேந்திரன் கூறினார். பணியின் இடையே சமூக நல்லிணக்கத்தையும் வலுப்படுத்தும் முயற்சியாக இந்நிகழ்ச்சி அமைந்ததாக ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரான டாக்டர் தேன்மொழி பழனியப்பன் கூறினார். ஜார்ஜ் டவுன் அரசாங்க சிகிச்சையகத்தில் சுமார் 199 மருத்துவ பணியாளர்கள் பணியாற்றுகின்றனர். மலாயா பல்கலைக்கழக மாணவர் மரணத்தில் குற்றப்பின்னணி இல்லை. மலாயா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர் ஒருவர் மாலை பல்கலைக்கழக குடியிருப்பு கட்டடத்திலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவத்தில் எவ்வித குற்றப்பின்னணியும் கண்டறியப்படவில்லை என்பதை போலீசார் உறுதிப்படுத்தியிருக்கின்றனர். சம்பந்தப்பட்ட அந்த 22 வயதுடைய மாணவர் உயரமான இடத்திலிருந்து விழுந்ததால் அவரின் தலையில் ஏற்பட்ட பலத்த காயமே அதற்கு காரணம் என பிரேத பரிசோதனையின் முடிவுகள் காட்டுவதாக பெட்டலிஞ்சயா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஷம்சுடின் மமாட் தெரிவித்தார். சுமார் 10 மணி அளவில் மலாயா பல்கலைக்கழக மருத்துவ மையமான PPUM-இன் நோயியல் துறை மருத்துவ அதிகாரிகளால் தொடங்கிய அம்மாணவரின் பரிசோதனை நேற்று அதிகாலை மணி 3 அளவில் நிறைவுற்றது. அப்பரிசோதனை முடிவில் சம்பந்தப்பட்ட மாணவரின் தலை மற்றும் நெஞ்சு பகுதியில் காயம் ஏற்பட்டிருப்பதும் கண்டறியப்பட்டது. அதை தவிர்த்து உடலில் காயங்களோ அல்லது பிற குற்ற செயல்களின் தடயங்களோ எதுவும் கண்டறியப்படவில்லை என்று நேற்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் ஏசிபி ஷம்சுடின் தெரிவித்தார். சாலைகளில் பாதுகாப்பை முன்னிறுத்துவீர் முனைவர் குழந்தையன்.
மலேசியாவில் பெருநாள் என்றாலே சொந்த ஊர்களுக்கு திரும்புவது வழக்கமாகும். இவ்வாண்டும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இந்தியர்கள் உட்பட மற்ற இனத்தவரும் சொந்த ஊர்களுக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர். வார இறுதி விடுமுறை வரும் திங்கட்கிழமை கொண்டாடப்படவிருக்கும் தீபாவளிக்கான பொது விடுமுறை, அதனைத் தொடர்ந்து வரும் பள்ளி விடுமுறை, 50 விழுக்காடு டோல் கட்டண கழிவு ஆகியவை சொந்த ஊர்களுக்கு திரும்ப ஊக்கம் அளித்துள்ளன என்றே கூறலாம். சொந்த ஊர்களுக்கு செல்வது மகிழ்ச்சியான தருணம் என்றாலும் லட்சக்கணக்கான வாகனங்கள் பயன்படுத்தும் சாலைகளில் பாதுகாப்பை முன்னிறுத்தி பயணிக்க வேண்டும் என்கிறார் மலேசிய சாலை பாதுகாப்பு மன்றத்தின் நிர்வாக குழு உறுப்பினர் பேராசிரியர் முனைவர் குழந்தையன் கேசி மணி. தூர பயணத்தை தொடங்குவதற்கு முன்னர் வாகனம் ஓட்டுபவர் போதுமான உறக்கத்தை கொண்டிருப்பது அவசியமான ஒன்று என முனைவர் குழந்தையன் கேசி மணி தெரிவித்தார். பயணத்தின் போது அளவு கடந்த தூக்கம் உண்டாகும் பட்சத்தில் ஓட்டுநர் ஒருவர் எடுக்க வேண்டிய குறுகிய உறக்கம் குறித்து அவர் விவரித்தார். அதே வேளையில் ஒருவருக்கு மைக்ரோ ஸ்லீப் எனப்படும் திடீர் உறக்கம் வந்துவிட்டதை கண்டறிய தற்போது பல்வேறான இலவச செயலிகள் இருப்பதாகவும் முனைவர் குழந்தையன் குறிப்பிட்டார். ஆசியான் உச்சநிலை மாநாட்டை முன்னிட்டு 102 பள்ளிகளில் PTPR அமல். அக்டோபர் 23 முதல் 29ஆம் தேதி வரை 47வது ஆசியான் உச்சநிலை மாநாடு நடைபெறவிருப்பதால் கோலாலம்பூர் மற்றும் ஸ்லாங்கூரில் உள்ள 102 பள்ளிகளுக்கு PDPR எனப்படும் இல்லிருப்பு கற்றல் கற்பித்தலை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் BDR எனப்படும் வீட்டிலிருந்து வேலை செய்யும் நடைமுறைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மாநாடு முழுவதும் செயல்படுத்தப்படும் பாதுகாப்பு கட்டுப்பாடுகளை கருத்தில் கொண்டு மாணவர்களின் கற்றல் செயல்முறை பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கல்வி அமைச்சர் தெரிவித்திருக்கிறது. PDPR மற்றும் BDR அமலாக்க தொடர்பான கூடுதல் தகவல்களை பெற பெற்றோர்கள், பாதுகாவலர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி ஊழியர்கள் பள்ளிகளின் நிர்வாகத்தை தொடர்பு கொள்ள அறிவுறுத்தப்படுகின்றனர். மலேசியா தலைமை ஏற்றிருக்கும் இந்த ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தீபாவளி குதூகலிப்பில் கிளான் லிட்டில் இந்தியா. தூர சொந்தங்களை ஒருங்கிணைத்து மனதில் நீங்கா நினைவுகளை உருவாக்கி ஒளியின் வெற்றியை கொண்டாடும் ஆனந்த திருநாளே தீபாவளியாகும். அத்திருநாளுக்கான முன்னேற்பாட்டு வேலைகளிலும் இறுதிக்கட்ட பொருட்கள் வாங்குவதிலும் பலர் இன்று மும்முரம் காட்டத் தொடங்கியிருப்பர். இந்த வேளையில் ஸ்லாங்கூரில் இந்தியர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் ஒன்றான கிளான் லிட்டில் இந்தியாவிலும் மக்கள் பரபரப்பாக பொருட்கள் வாங்கியதை நாம் கண்டறிந்தோம். இம்மாதம் 6ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 14 நாட்களுக்கு கிளான் லாராங் திங் காற்றில் மொத்தம் 135 தற்காலிக கடைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக கிளான் சிறு தொழில் வர்த்தக சங்க தலைவர் திருசெல்வம் துரைசாமி தெரிவித்தார். அடுத்து வரும் ஆண்டுகளில் அரசாங்கத்தின் உதவியாலும் மஜ்லிஸ் பண்டாராயா திராஜா கிளான் உதவியாலும் ஒரு எக்ஸ்போ அளவில் இந்த தீபாவளி சந்தையை கொண்டு செல்லும் முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. பொதுமக்களுக்கான ஒரு அன்பான வேண்டுகோள், இது நமக்கான ஒரு சந்தை அடுத்த ஆண்டு கண்டிப்பாக வர வேண்டும் என்றார் கிளான் சிறுதொழில் வர்த்தக சங்க தலைவர் திருசெல்வம் துரைசாமி.